கர்த்தನ ಪವಿತ್ರವಾಗಿರತಕ್ಕಂತ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அடையணி உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்திய தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ನನ್ನನ್ನು ಕೂಡ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದಂತಹ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. நான் ஆண்டவருக்கும் வேத வார்த்தைக்கும் தூரமானமாய் ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ದೇವರಿಗೂ ದೇವರ ವಚನಗಳಿಗೂ ದೂರವಾಗಿರತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಂತಹ ನನ್ನನ್ನು ನಾನು ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಮனம் போல வாழ்ந்து ಇಷ್ಟಾನುಸಾರ ಬಾಳಿ ஒரு ரெவல்யூஷன் லிஸ்டில் ಒಂದು ರೆವಲ್ಯೂಷನ್ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ಬಾಳುತ್ತಿದ್ದಂತಹ ನನ್ನನ್ನು ஜெயிலில் இருக்கும் பொழுது ಜೈಲಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ எனக்கு ಆಂಡೋಡಿಯ சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ನನಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳತಕ್ಕ ಹಾಗೆ ಅನೇಕರ ನನ್ನ வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಆತ್ಮನೇಶ್ವರಂ ಶರೀರಮಾಗಿಯ ಸಭೆயிலே ಆತ್ಮನೇಶ್ವರ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சபையிலே ಚೆನ್ನೈ ಮಹಾನಗರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ என்னுடைய உடனிருந்த சகோதரி என்னுடைய மாமா அவர்கள் மூலமாக ನನ್ನ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದಂತ ಸಹೋದರಿ ಅವರ ಮಾವನ ಮೂಲಕವಾಗಿ ಆತ್ಮನೇಶ್ವರ ಐಕ್ಯತೆಲೆ ಐಕ್ಯಪಡ எனக்கு ಆಂಡರ್ ಉದವಿ செய்தார். ಆತ್ಮನೇಶ್ವರ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಐಕ್ಯಗೊಳ್ಳತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. சென்னை பட்டணத்திலே அநேக ஸ்டேஷன்களிலே என்னுடைய போட்டோ இருந்தது. ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದ ಅನೇಕ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ನಲ್ಲಿ ನನ್ನ ಫೋಟೋ ಇತ್ತು. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்ந்தபடியினாலே ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತಹ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಜೀವಿಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದ ಕಾರಣ பலவிதமான உபத்திரவத்தின் நிமித்தம் ನಾನಾ ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂಥ ಉಪದ್ರವಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஜெயிலில் இருக்கும் பொழுதுதான் ನಾನು ಜೈಲಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ அருமையான சென்னையில் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் துரைஜய் அவர்களும் ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಸ್ಟರ್ ದೊರೆರಾಜ ಅಯ್ಯ ಅವರು ಓಸನಾ ಸಿಸ್ಟರ್ ಅವர்களும் ಸಹೋದರಿ ಓಸನಾ ಸಿಸ್ಟರ್ ಅವರುಗಳು என் குடும்பத்தினரும் சேர்ந்து ನನ್ನ ಕುಟುಂಬದವರು ಸೇರಿ எங்க வீட்டிலே முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ನನ್ನ ಮೊಣಕಾಲೂರಿ ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರು. அந்த நாளிலே நான் ஜெயிலில் இருந்தேன். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದೆ. அவர்களுடைய ஜெபம் ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ என்னை விடுதலையாக்கி ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ எனக்கு வீட்டுக்கு அழைத்து வந்தது. ನನ್ನನ್ನು ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು வந்த பொழுது பார்த்த பொழுது ನಾನು ಬಂದಾಗಲೂ ನೋಡಿದಾಗಲೂ ஊழியக்காரர் யாரென்று எனக்கு தெரியாது. ಸೇವಕರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. குடும்பத்தில் அனைவரும் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕರು ಕುಳಿತುಕೊಂಡು ಅಳುತ್ತಿದ್ದರು. யாருடைய கண்ணீரிலும் கண்ணீர் வரவில்லை. ಯಾರ ಕಣ್ಣಲ್ಲಿಯೂ ಕಣ್ಣೀರು ಬರಲಿಲ್ಲ. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரருடைய மனைவியுடைய கண்களிலே கண்ணீரை நான் பார்த்தேன். ಆದರೆ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಸೇವಕರ ಪತ್ನಿಯ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. எனக்காக இவர்கள் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇವರು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಬೇಕು? அன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். ಆ ದಿನ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. அன்றைக்கு பார்த்தேன் என்னுடைய முடி ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ಆ ದಿನ ನನ್ನ ನೋಡಿದಾಗ ನನ್ನ ಕೂದಲಿನ ಆಕಾರ ವಿಕಾರಗಳೆಲ್ಲ ಒಂದು ತರವಾಗಿತ್ತು. இங்க வரைக்கும் தான் இருக்கும் முடி. ನನ್ನ ಕೂದಲು ಇಲ್ಲಿ ತನಕ ಇದೆ. இப்படி திருமணம் அந்த பக்கம் வரும், இந்த பக்கம் திருமணம் இப்படி வரும். ಈ ರೀತಿ ನನ್ನ ಇತ್ತು. அன்றைக்கே முடியெல்லாம் கட் பண்ணி ಆ ದಿನವೇ ಕೂದಲೆಲ್ಲ ತುಂಡರಿಸಿ அன்றைக்கு ஊழியக்காரருடைய கையில நான் கொடுக்கப்பட்டேன். ನನ್ನನ್ನು ಸೇವಕರ ಕೈಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನದ ತನಕ இந்த ஆத்மநேச சபையின் ஐக்கியத்திலே ಆತ್ಮನೇಶ್ವರ ಸಭೆಯ ಐಕ್ಯದಲ್ಲಿ ஒரு விசுவாசியாக ஐக்கியப்பட்டு ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಐಕ್ಯಪಟ್ಟು சென்னையிலே ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡತಕ್ಕ ಹಾಗೆ அதைவிட கடந்த 2004 வருடத்திலிருந்து 2004ನೇ ವರ್ಷದಿಂದ பெங்களூர் பட்டணத்துக்கு கடந்து வந்தோம். ಈ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ದಾಟಿ ಬಂದೆ. பெங்களூர் பட்டணத்தை கடந்து வந்த பொழுது ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ದಾಟಿ ಬಂದಾಗ அநேகவித நெருக்கங்கள் இருந்தது. ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಇಕ್ಕಟ್ಟು ಸಂಕಷ್ಟಗಳಿತ್ತು. ಆಶೀರ್ವಾದಗಳು குறைவாய் காணப்பட்டது. ಆಶೀರ್ವಾದಗಳ ಕೊರತೆಯಿಂದ ಇತ್ತು. மிகவும் வேதனைப்பட்டு இருந்த நாட்களில் உண்டு. ಬಹಳವಾಗಿ ವೇದನೆ ಹೊಂದಿದಂತ ದಿನಗಳು ಕೂಡ ಇದೆ. ஒவ்வொரு நாள் ஊழியக்காரத்திலே ஆலோசனை கேட்டு ಪ್ರತಿದಿನವೂ ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿ அவருடைய ஆலோசனையின்படி ಅವರ ಆಲೋಚನೆಯಂತೆ நாங்கள் நடந்து ನಾವು ನಡೆದು படிப்படியாக ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಯಾಗಿ எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಕರ್ತನು ಉನ್ನತಿಗೆ ತರಲು ಆರಂಭಿಸಿದರು. ಶ್ರೀರಾಂಪುರಂ என்ற கூடிய ஒரு பகுதியிலே ಶ್ರೀರಾಂಪುರಂ ಎಂಬ ಭಾಗದಲ್ಲಿ பிரேயர் செல் நடத்தக்கூடிய ಪ್ರಾರ್ಥನಾ ಗುಂಪನ್ನು ನಡೆಸತಕ್ಕಂತಹ முதலாவதாக ஒரு பொறுப்பை தேவன் அங்கே கொடுத்தார். ಪ್ರಥಮ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. பிரேயர் செல்லை பொறுப்பை கர்த்தர் உண்மையாக செய்யும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ಆ ಪ್ರಾರ್ಥನಾ ಗುಂಪನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಡೆಸಿಕೊಡತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆ ಅನುಗ್ರಹಿಸಿದರು. இந்த ஊழியத்திலே நிற்பதற்கு ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவனுடைய கிருபை வேண்டும். ದೇವರ ಕೃಪೆಯು ಬೇಕಾಗಿದೆ. தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ದೇವರ ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ இந்த சபையில நாம் நிலைநிற்க முடியாது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ನೆಲೆಗೊಂಡಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ.
தேவன் என்னை சபையிலே சேர்த்து கொண்டார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಸಭೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது தொடர்ந்து ಅದ ನಂತರವಾಗಿ எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆರಂಭಿಸಿತು. பிள்ளைகள் படிப்பின் காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்தார். ನನ್ನ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸಂಗತಿಗಳಲ್ಲಿ ದೇವರು ಸಹಾಯ நல்ல ಮಾಡಿದರು. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟರು. விதமாக எங்க குடும்பம் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது. ಅನೇಕ ವಿಧವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಕರ್ತನಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இப்பொழுது ಈಗಲೂ கடந்த 5 வருடங்களாக ಕಳೆದ 5 ವರ್ಷಗಳಿಂದ ಶ್ರೀರಾಮಪುரம் பகுதியிலே ಶ್ರೀರಾಂಪುರ ಭಾಗದಲ್ಲಿ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡತಕ್ಕ ಹಾಗೆ அருமையான ஊழியக்காரரை நான் அனுப்பி வைத்தார். ದೇವ ಸೇವಕರು ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟರು. அன்றிலிருந்து இந்த வரைக்கும் ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನ ತನಕ அந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ಆ ಸೇವೆಯನ್ನು ಕರ್ತನು ತಾನೇ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. 200க்கும் அதிகமான ಆತ್ಮಮಕ್ಕಳை கர்த்தர் அங்கே கொடுத்து வருகிறார். 200ಕ್ಕೂ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರ್ತನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. உண்மையாய் செய்து கொண்டு வருகிறேன். ಆ ಸೇವೆಯನ್ನು ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸಿನಿಂದ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾನೆ, உண்மையுள்ள மனுஷன் ಯಥಾರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ இந்த ರೀತಿಯಾಗಿ குடும்பத்தில் வாழ்ந்த என்னை, ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾಳಿದ್ದಂತ ನನ್ನನ್ನು, எனக்கும் இந்த வேதாகமத்துக்கு தூரமாய் இருந்த என்னை, ನನಗೂ ಈ ಸತ್ಯವೇದಕ್ಕೂ ದೂರವಾಗಿದ್ದಂತ ನನ್ನನ್ನು கர்த்தர் என்னை தேடி வந்தார். ಕರ್ತನು ತನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ನಾನು ಕರ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ என் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ನನ್ನ ಪಾಪವೆಂಬ ಬದುಕಿಗೆ ಒಂದು ಅಂತ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த பொழுது ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಾನು ಬಾಳಿದಾಗ என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ನನ್ನನ್ನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. நடத்தக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ನಡೆಸಿಕೊಡತಕ್ಕಂಥ ಸೇವೆಯನ್ನು ಕೂಡ ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಟ್ಟರು. பார்த்து கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರತಕ್ಕಂಥ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னார். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು ಇರುವುದಾದರೆ அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ಅವರೇ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತಹ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவரை விசுவாசியுங்கள். ಅವರನ್ನು ನಂಬಿರಿ, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ಅವರನ್ನು ನಂಬುವಂತವರಿಗೆ எல்லாம் கூடும் என்று சொல்லி ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த ஆத்மநேசரம் சரீரமாகிய சபையிலே ಆತ್ಮನೇಸರ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾದ ಸಭೆಯಲ್ಲಿ 24 வருடங்களாக 24 ವರ್ಷಗಳಿಂದಾಗಿ கர்த்தர் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி ಕರ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು ಫಲ ಕೊಡತಕ್ಕ ಹಾಗೆ கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ಕರ್ತನು ತಾನೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರತಕ್ಕ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அவரை விசுவாசியுங்கள், ಅವರನ್ನು ನೀವೆಲ್ಲರೂ ನಂಬಿರಿ, அவரை நம்புங்கள், ಅವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡಿರಿ, அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து ಅವರ விடுங்கள். ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಹೊರೆಯನ್ನು ಇಡಿರಿ. ஒருவேளை என்னை போல யார் யார் பாவத்தில் இருக்கிறீர்களோ ಅದೇ ಯಾರಾದರೂ ನನ್ನ ಹಾಗೆಯೇ ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಂತವರಾಗಿರುವುದಾದರೆ அவரை விசுவாசித்து ಅವರು ಯೇಸಪ್ಪನನ್ನು ನಂಬಿ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ அவருக்கென்று வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸಲು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. சாட்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಈ ಸಾಕ್ಷಿ ನಾನು ತಿಳಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್.